ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி நம்ம தி பாய்ஸ் சீசன் 4 தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம சேனலில் பாய்ஸ் ஃபஸ்ட்டு 3 சீசன் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய சேனலில் அதை அப்லோட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரு வேளை அந்த கதை தெரியலனா அதில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் இந்த சீசன் 4 கொஞ்சம் புரியும். அப்படி இல்லைனாலும் இதை ஸ்டாண்டர்ட் அலோனாவும் பார்க்கலாம். இதோடைய ஒன்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கு போதுமானது தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த 3 சீசனையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கதையோட கனெக்ட் ஆக முடியும். அதனால் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுலேயுமே நான் இந்த பாய்ஸோடைய சீசன் 1 to 3 இது மூணுத்தையும் ரீகேப் மாதிரி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தி வாட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி சூப்பர் ஹீரோஸ்லாம் வச்சு நிறையா பணம்லாம் சம்பாதிக்கிறாங்க. அதே நேரம் அவங்களுடைய கெட்ட வேலைக்கும் இவங்களை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. அதாலேயே இவங்களால் நிறையா மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே வெளியில் தெரியாது. அப்படி பாதிக்கப்பட்ட சில பேர் ஒன்றா சேர்றாங்க. அவங்க தான் தி பாய்ஸ்ன்ற டீமு. இவங்க சேர்ந்து தி வாட்டை கடைசியாக அழிச்சாங்களா இல்லையன்றது தான் இந்த மொத்த பாய்ஸோடைய ஒன்லைனு. இதில் கடைசி சீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா புட்சர் சோல்ஜர் பாயை வச்சு ஹோம்லேண்டரை எப்படியாச்சும் அழிக்கணும்னு ட்ரை பண்ணுவார். ஆனால் கடைசியில் ஹோம்லேண்டரை அழிக்க முடியாமலே போயிடும். அதோட சீசன் 3 முடிச்சிருப்பாங்க. சீசன் 4லேயுமே ஹோம்லேண்டரை எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் அவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சாங்களான்றது தான் இந்த பாய் சீசன் 4உடைய ஒன்லைன். இப்போ நம்ம டைரெக்டாக எபிசோடு 1க்குள்ளே போயிடுவோம். இப்போ எபிசோட வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே விக்டோரியா பிரசிடெண்ட் பதவிக்காக நிற்கிறாங்க. அதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியில் விக்டோரியா பேசுகிறாங்க. கொலராடோலையும் நிவாடாலையும் ராபர்ட் சிங்கர் ஜெயிச்சிட்டான்ற நியூஸை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ கிம்கோ ஒரு சாப்பாட்டை பரிமாற சேரை தள்ளிட்டு போகிறாங்க. அதை நேராக எடுத்துகிட்டு போய் கிட்ட தராங்க. அதை பார்த்துட்டு அவர் இந்த இலவை நான் கண்டிப்பாக வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு. அதே நேரம் இங்கே யூகி கேமராவை ஹேக் செஞ்சுடுவார். இப்போ அங்கே நடக்கிற எல்லாத்தையும் அவங்க இங்கே தெளிவாக பார்க்குறாங்க. கனெக்ஷன் வந்ததும் புட்சர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் புட்சர் எதுவும் பேசலை. ஏன்னா அவர் வாந்தி எடுத்துகிட்ருக்காரு. வாந்தியை எடுத்து முடிச்சுட்டு யார்கிட்டயோ சொல்கிறாரு நான் நல்லா தான் இருக்கேன்னு. அதை ஃப்ரெஞ்சு பார்த்துட்டு யார்கிட்ட பேசிகிட்ருக்கேன்னு கேட்க யார்கிட்டையும் இல்லையேன்னு சொல்லிவிட்டு பார்ட்டியாளுக்குள்ளார போகிறாங்க. அங்கே வெளியில் பாடி கார்ட்ஸ் அவங்ககிட்ட ஒரு கார்டை தராங்க. அந்த கார்டை புட்சர் வாங்கிறதுக்கு முன்னாடி கிம்கோ வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லோரும் லிஃப்ட்டில் போகிறாங்க. ஆனால் புட்சரை மட்டும் வெளியவே நிற்க சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா புட்சரால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான். அவங்க ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செய்வார். அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. இப்போ இவங்க மேலே போயிடுறாங்க. அதே நேரம் இங்கே ஹோம்லேண்டர் கெத்தாக எங்கேயோ நின்றுட்டுருக்காரு. எங்கடான்னு பார்த்தா யூரின் போயிட்டுருப்பார் கடைசியில். அப்போ இவருடைய முடி கொட்டுறதை பார்த்துட்டு நம்ம வீக் ஆகிட்டு இருக்கோன்றதை நினச்சி ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணிவிட்டு அவர் பையனை கூட்டிகிட்டு நேராக பாட்டியால் உள்ள போகிறாரு. இவங்க வர்றதை விக்டோரியா பார்த்துட்டு இவங்கக்கிட்ட விக்டோரியா வராங்க. அதே நேரம் இங்கே பாய்ஸ் டீமுக்கு ஹோம்லேண்டர் வந்தது தெரியாது. அவரை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே புட்சரை கான்டாக்ட் பண்ணி நீ ஹோம்லேண்டரை பார்த்தா எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறாரு. இங்கே விக்டோரியாவும் அவர் பொண்ணும் 2 பேரும் வராங்க. அங்கே ஹோம்லேண்டர் அவருடைய பையனும் வராங்க. 2 பேர்ட்டையும் இங்கே ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி விக்டோரியா அனுப்பி வச்சுட்டு ஹோம்லேண்டர்கிட்ட நீ என்ன இங்கே பிடிங்கிட்டு இருக்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹோம்லேண்டர் நான் கங்க்ராட்ஸ் சொல்ல வந்தேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நான் அவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதை விக்டோரியா கேட்டுட்டு உன்னுடைய கங்க்ராட்ஸ் எனக்கு தேவையில்ல, நீ ஒரு கொலைகாரன், இப்போ உனக்கு நான் சப்போர்ட் பண்ணால் எனக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹோம்லேண்டர் விஷயம் அது தற்காப்புக்காக பண்ணது. 2வது அந்த நாய் என்னுடைய பையனை பிளாஸ்டிக் பாட்டிலால் அடிச்சிட்டான் அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கு விக்டோரியா நீ என்ன தான் சொல்லு, உனக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள்ஸில் உன்னுடைய ஷேர் மார்க்கெட் ஹோல்டர்ஸ் இல்லை, உனக்கு இப்போ பெரிய சப்போர்ட்டர்ஸ்னு யாருமே இல்லை, உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஹோம்லேண்டர் பயங்கர கடுப்பாயிடுறாரு. அதே நேரம் இங்கே ரைனும் அந்த பொண்ணும் போகிறாங்க. புட்சர் பார்த்துடுறாரு. தலைவன் பார்த்த உடனே சும்மா இல்லாமல் அவர் வேலையை காட்டிடுறாரு. நேராக ரைன் கிட்டே போய் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு ஹோம்லேண்டருக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுது. புட்சர் ரைன் கிட்ட இதை பாரு, நீ என் கூட வந்துடு, ஹோம்லேண்டர் ரொம்ப ஆபத்தானவன், நான் உன்னை கிரேஸ் ஆண்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹோம்லேண்டர் அங்கே வந்துடுறாரு. புட்சர் தலையை பார்த்துட்டு என்ன இது தலையை சுற்றி ரொம்ப அடி வாங்கியிருக்கு, இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்ப, ஒரு 6 மாதம் இருப்பியான்னு நக்கலாக கேட்க அதை ரைன் கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா ஹோம்லேண்டர் ரைனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ரைனும் அரை மனசோட அங்கேருந்து போகிறாரு. இங்கே ஃப்ரெஞ்சு அந்த
கார்டால் விக்டோரியா ரூம்பை ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதோ தேடுறாரு. அது என்னென்னா விக்டோரியா யூஸ் பண்ணுற ஒரு மெடிசன் தான். அதை எடுத்துகிட்டு இவங்க வச்சுருந்ததை மாற்றி வச்சிடுறாங்க. வேலை முடிஞ்சிருச்சு, வெளியில் போகலான்னு நினைக்கிற நேரத்தில் ஜோயி அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே அந்த 2 காட்ஸையும் கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்சியை கொல்ல வராங்க. அப்போது கிம்கோ குறுக்கால ஜோயியை கீழே பிடிச்சி தள்ள ஜோயி கிம்கோவுடைய கையை தனியாக கடித்து துப்பிடுறாங்க. இதை பார்த்த டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் உடனே அவங்கள காப்பாற்ற கிளம்புறாங்க. இங்கே கிம்கோ ரத்த வெள்ளத்தில் சொட்ட தப்பிச்சு ஓடுறாங்க. பின்னாடி பார்த்தா ஜோயி அவங்கள துரத்திட்டே தான் வராங்க. இப்போது ஸ்டார்லைட் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃப்ரெஞ்சு, நாங்கள் 8th ஃப்ளோரில் இருக்கோம், எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு கேட்க, ஸ்டார்லைட் என்னை நம்பி ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு 2 பேரும் ஜம்ப் பண்ண ஸ்டார்லைட் அவங்க பவர் யூஸ் பண்ணி மேலே பறந்து கிம்கோவை பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் கிம்கோ கையை ஜோயி எடுத்துட்டனால அது இப்போ தான் புது கை வளர்ந்துட்டுருக்கும். அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதனால் ஸ்டார்லைட்டால் கிம்கோ கையை பிடிக்க முடியாது. அதனால் அவங்க தவறி கீழே விழுந்துடுறாங்க. ஃப்ரெஞ்சு மட்டும் கரெக்டாக ஸ்டார்லைட் மேலேயே ஏறியே உக்காந்துக்கிறாரு. இப்போ கீழே பார்த்தா கிம்கோவுடைய மூஞ்சி பேத்துட்ருக்கோம். ஹீலிங் பவர் இருக்கிறதுனால அவன் முகம் பழைய மாதிரியே சரியாயிடுது. அப்போ அவங்க எழுந்து சிரிச்சுட்டு ஸ்டார்லைட்டை பார்த்து, உன்னை நம்பி குதிச்சதுக்கு நல்லா செஞ்சுட்டல அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதே நேரம் இங்கே ஹியூகியை விக்டோரியா பார்த்துட்றாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஸ்டார்லைட் பறக்கும்போது அது லைட்டை அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்போது லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அதை வச்சு தான் இப்போது விக்டோரியா ஹியூகி கிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஹியூகி அவர் கையில் வச்சுருந்த கெமிக்கல் வாட்டரை எடுத்து விக்டோரியா மேலே ஊற்றிடுறாரு. ஆனால் அது அவங்கள எதுவுமே பண்ணலை. சரி, இதுதான் வேலை செய்யலையேன்னு பிளான் பின்னு புட்சர் கன் எடுத்து விக்டோரியாவை சுட்டுறாரு. ஆனால் அப்பயுமே அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. இதிலேருந்து அவங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அது என்னென்னா, விக்டோரியா அவங்க நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கன்றத. இப்போது இவங்களுடைய மிஷின் ஃபெயில் ஆனதுனால எம்எம்மும் புட்சரும் கிரேஸை பார்க்க வந்திருக்காங்க. அங்கேயோ எம்எம் மட்டும் உள்ளே வர சொல்லிட்டு புட்சரை வெளியவே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. காரணம் முன்னாடியே சொன்னது தான். இப்போ எம்எம்மை போட்டு மோர்கன் வறுத்து எடுக்கிறாரு. எல்லாரும் என்கிட்ட அப்போவே சொன்னாங்க, இவங்களை நம்பி இந்த மிஷினை தராதீங்க, நான் தான் கேட்கல அப்படின்னு பயங்கரமாக கோபப்படுறாரு. அதுக்கு எம்எம், இப்படி நடக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. அந்த ஆசிட் விக்டோரியா மேலே பட்டா அவருடைய பவர் போய்டும்னு நம்மளுடைய இன்டெல் தான் சொன்னாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் எதுவுமே வேலைக்காகலன்னு அங்கே நடந்த எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. அதே நேரம் இங்கே புட்சரோட பழைய ஃப்ரெண்டு ஜோய் கெஸ்லரை மீட் பண்ணுறாரு. ஜோய் புட்சர்கிட்ட ஹோம்லேண்டரை போட்டு தள்ளுற சான்ஸ் கிடைச்சோம், நீ ஏன் அவனை எதுவுமே பண்ணலைன்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர், சில நேரத்தில் நம்ம செய்ய நினைக்கிறத செய்ய முடியாமல் போயிடும். அன்றைக்கும் அப்படி தான், நான் என்னுடைய பையனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அதனால் அப்போது என்னால் அவனை கொல்ல முடியலன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜோய், இதை பாரு, எங்களுக்கு நீ தேவை. என்னை காப்பாற்றுறதுக்காக நீ எவ்வளவோ பேரை கொலை பண்ணியிருக்க. உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ நாம் ஒன்று சேர்ந்து சூப்பர் ஹீரோஸை அழிச்சாகணும், இல்லைனா அவங்க நம்மளை கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே எம்எம் கிட்ட அவர் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, அவருடைய பொண்ணு ஸ்கூலில் யாரையோ ஒருத்தவங்களா அடிச்சிருச்சு. அது காரணம் நான் டாடை வெளியே அனுப்புனது தான். அவள் இப்போலாம் ரொம்ப கோவப்படுறா. அதுவும் என்னை பார்த்தா ரொம்ப கோவப்படுறா. எனக்கு தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணு. டாடை கண்டுபிடிச்சி திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. எனக்காக இல்லைனாலும் உன்னுடைய பொண்ணுக்காக இது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு அவர் ஒத்துக்கலனாலும் சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லி பொண்ணுக்காக ஒத்துக்கிறாரு. இங்கே ஹோம்லேண்டருக்கு நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் இது மாதிரி பண்ண எல்லா கொலையும் கனவு மாதிரி வந்துட்டு போகுது. அதெல்லாம் பார்த்த உடனே ஷாக் ஆகி வேகமாக எழுந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு 7 ஹால்குள்ளே வராரு. அங்கே ஆஷ்லி அவர்கிட்ட புது சூப்பர் ஹீரோஸை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் ஹோம்லேண்டரோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பார். அப்போ ஆஷ்லி ஒரு சூப்பர் ஹீரோவை திட்டிகிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. உடனே அந்த நேரம் ஹோம்லேண்டர், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆஷ்லி, ஓ எக்ஸலண்ட், சூப்பர் சாய்ஸ்னு மாற்றி பேசுவாங்க. அதை பார்த்துட்டு ஹோம்லேண்டருக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகிடும். ஏன்னா இவனுங்க நான் எது சொன்னாலும் ஆமாம் சாமி போடுறானுங்க. ஒருத்தவனுக்கும் இது சரி இது தப்புன்னு என்கிட்ட தைரியமாக நின்று சொல்கிறதுக்கு தெம்பு கிடையாது, தைரியம் கிடையாதுன்றதுனால தான் இப்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக டீப்பை ட்ரெயின் கிட்ட போக சொல்லி அவருடைய காக்கு எடுத்து ப்ளோ பண்ண சொல்லுவார். டீப்பும் உடனே எழுந்து பண்ண போயிடுவார். அதை ஆஷ்லி பார்த்துட்டு லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் திடீர்னு அவருக்கு என்ன தோணுமோன்னு தெரியாது, எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம்
டிவியில் ஒரு ஷோவோடைய ப்ரோமோ காட்டிகிட்ருக்காங்க. அதோட புட்சர் டிவியை ஆஃப் பண்ணுறாரு. அங்கே ஃப்ரெஞ்சு 6 மாதமாக விக்டோரியாவை அழிக்கிறதுக்காக உருவாக்கின கெமிக்கல் வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னு பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு புட்சர் ஹோம்லேண்டர் மாதிரியே அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. இவர் எங்கே வந்திருப்பாருன்னா விக்டோரியா கூட சீக்கிரட்டாக ஒரு மீட்டிங் வச்சுருப்பாரு. அங்கே தான் வந்திருப்பாரு. இங்கே இவங்க 2 பேரும் ஒரு டீல் போட்டுப்பாங்க. அது ரயனை ஹோம்லேண்டர் இருந்து காப்பாற்றி என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தா நான் ஹோம்லேண்டரை அழிக்க உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னுடைய பாய்ஸ் அதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு விக்டோரியா எனக்கு அது மட்டும் பத்தாது, ஹியூகி கிட்ட இருக்கிற என்னை பற்றின பென்ட்ரைவ் ஒன்று இருக்குது, அதுவும் எனக்கு வேணும். அது இருந்தால் இந்த டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன். இதுதான் என்னுடைய டிமாண்ட்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஹியூகிக்கு இப்போ தான் அவருடைய அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து தெரிய வருது. வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அதே நேரம் இங்கே ஆனி ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்னால் ஸ்டார்லைட்டாக நீ இருக்க முடியாது, நான் வேணும்னா உங்களுக்கு ஆனியாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டார்லைட் ஃபவுண்டேஷனில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதே நேரம் ஆனியுமே நான் ஸ்டார்லைட்டாக இனிமேல் இருக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால் ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க, இங்கே ஹோம்லேண்டர் சிஸ்டர் சேஜ்ன்ற ஒரு சூப்பர் ஹீரோவை நேர்லேயே பார்க்க வந்துடுறாரு. அங்கே வந்து அவங்கக்கிட்ட நீ உலகத்திலே புத்திசாலின்றதை என்கிட்ட காட்டு, நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு சிஸ்டர் சேஜ் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்நேரம் நிறச்ச முடி வந்துட்டுருக்கணும், ஏன்னா நீங்கள் வாரத்துக்கு 2 டைம் டை அடிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் நீங்கள் அதிகமாக கை கழுவுறீங்க அப்படின்னு சொல்ல, அதை ஹோம்லேண்டர் பார்த்துட்டு இப்போது ஒருத்தவங்களை பற்றி கெஸ் பண்ணுறதெல்லாம் சூப்பர் பவர் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு அவங்கள கலாய்க்க, அப்புறம் இதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு சிஸ்டர் சேஜ் கேட்குறாங்க. அதுக்கு ஹோம்லேண்டர் எனக்கு உன்னுடைய அட்வைஸ் வேணும், என் லெவலுக்கு நீ மட்டும்தான் இருக்க, மக்கள்லாம் வந்து ஒரு வடிகட்டின முட்டாளுங்க, அவங்களாம் ஒன்றுமே கிடையாது, அவங்களாம் என்னுடைய காலுக்கு சமம், ஆனாலும் அவங்க என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுதான் எப்படின்னே தெரியல, இது ரொம்பவே அன்நேச்சுரலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை முழுக்கவே நான் புகழுடைய உச்சியில் இருக்கணும்னு நினச்சி போயிடுச்சு, ஆனால் இப்போது அது எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ எனக்கு தேவை என்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது வழி சொல்லுன்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அதுக்கு சிஸ்டர் சேஜ், நீ எல்லா மக்களையும் அழிச்சிட்டனா உனக்கு உன்னுடைய காலில் விழுறது யார், உனக்கு சிலை வைக்கிறது யார், ஸோ நீ யாரையும் கொல்ல தேவையில்ல, மக்களை ஒருத்தர் மேலே ஒருத்தரை அடிச்சுக்க விடு, அதுக்கப்புறமா நீயே வந்து எல்லாரையும் காப்பாற்று, அப்புறம் உன்னை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஐடியாவை கேட்டுட்டு ஹோம்லேண்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி சிஸ்டர் சேஜை, நீ வேணால் 7ல் சேர்ந்துக்கோ, இந்த சின்ன ரூம்குள்ளே உட்காந்துட்டு நீ என்ன பண்ண போகிற, அங்கே வந்தனா நீ நினச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரம் இங்கே இவங்க டாடா தேடிட்டுருக்காங்க. அவரோ ஒரு பில்டிங் கீழே சிஸ்டர் சேஜ் கிட்ட பேசிகிட்ருக்காரு. பேசிட்டு பில்டிங்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா ஹோம்லேண்டர் வராரு. இவர் தான் ஒரு 3 டைஹார்டு ஹோம்லேண்டர் ஃபேன்ஸை இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாரு. கூட்டிகிட்டு வந்து விருந்தெல்லாம் வச்சு அந்த 3 பேரையும் டிபிஏ ட்ரெயின் பிளாக் நாயரை வச்சு அடித்து சாகடிச்சிடுவார். வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்து நிற்கும்போது ஹோம்லேண்டரை பாய்ஸ் டீம் பார்த்துருவாங்க. அதுலேயே தெரிஞ்சிடும் ஏதோ உள்ளே நடந்திருக்குன்னு. உடனே இவங்க கோர்ட்டுக்கு நேராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் ஹோம்லேண்டருக்கு வந்து ஜட்மெண்ட் சொல்லுவாங்க, அவர் நிரபராதியா இல்லை குற்றவாளியான்னு. அங்கே பார்த்தா கோர்ட் ஹவுஸுக்கு முன்னாடி ஹோம்லேண்டர் சப்போர்ட்டர்ஸும் ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸும் நின்று கத்திட்டுருக்காங்க. அப்போது ஹோம்லேண்டர் கொலைகாரன் இல்லைன்னு தீர்ப்பு வந்துடுச்சு. அதை பார்த்த உடனே ஹோம்லேண்டர் சப்போர்ட்ஸ் எல்லாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. அப்போ சேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில் வச்சுருந்த மில்க் ஷேக் பாட்டில் எடுத்து ஒருத்தவங்க மூஞ்சில் ஊற்றிடுறாங்க. அதனால் கோவம் வந்த ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸும் ஹோம்லேண்டர் சப்போர்ட்டர்ஸும் அடிச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை எல்லாத்தையும் டிவியில் பார்த்துட்டு இருந்த ஸ்டார்லைட் உடனே அங்கே வராங்க. ஆனால் அதுக்குள்ளார நிறையா பேர் அங்கே பயங்கரமாக அடி விழுந்துருது. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பேரையும் அங்கே கொண்டு வந்து போட்டுடுறாங்க. ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸ் தான் இவங்கள கொன்னாங்கன்னு ரூமரையும் பரப்பி விட்டுறாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸ் ஒரு 2 பேரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஹோம்லேண்டர் நிரபராதின்னு தீர்ப்பு வந்ததுனால அவர் பையன் கூட செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் ரயனும் புட்சர் சாக போகிறத நினச்சி கஷ்டத்தில் இருப்பார். அதை ஹோம்லேண்டர் பார்த்துட்டு இவன் இன்னும் அவனே நினச்சிட்டு இருக்கானேன்னு பயங்கரமாக கடுப்பாயிடுவார். அதே நேரம் இங்கே டீப் வந்து ஒருத்தனை கொன்னுட்டோமேன்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இவர் ஒழிச்சு வச்சுருந்த ஒரு ஆக்டோபஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லி அழுதுட்ருப்பார். இங்கே இவர் இப்படி இருப்பார்னா ஹியூகி வந்து அவர் அப்பாவை நினச்சி இங்கே அவரும் பயங்கரமாக அழுதுட்ருப்பார்.
இவர் அழுதுகிட்டே இருக்கும்போது இவரை சின்ன வயசில் விட்டுட்டு போனால் இவருடைய அம்மா பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. அப்போ இங்கே புட்சரோ தனியாக நின்று யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. யார்கிட்டன்னு பார்த்தா பெக்கா கிட்ட தான். இவர் அந்த டெம்பரரி எடுத்ததுனால இவருக்கு ஹாலுசினேஷன் ரொம்ப அதிகமாகிடும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பெக்கா அந்த இடத்துல இல்லை, மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுவார்னா விக்டோரியாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார். அதில் ஹியூகி கிட்ட இருக்கிற எல்லா ஃபைலையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே சந்தோஷத்தில் விக்டோரியா மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஹியூகியோட பட்டக்ஸ் ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன எலோடா இதுன்னு சொல்லிட்டு விக்டோரியா செமையாக கத்துறாங்க. புட்சர் மேலேயும் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறமா ட்ரெயினை காட்டுறாங்க. இவர் ஒரு இடத்துல நின்று கொக்கைன் விற்றுட்ருக்காரு. இது என்னடா புது கதையாக இருக்குன்னு பார்த்தா இவரை வச்சு ஷூட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவருக்கோ அந்த கதை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இந்த கதையில் ட்ரெயின் அண்ணனை தப்பாக காட்டுவாங்க, அதனால தான். ஆனால் அவரோ வேறு வழி இல்லாமல் டேரக்டர் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அதில் நடிப்பார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவர். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேரவுன்குள்ளே போயிட்டு உக்காந்துப்பார். இங்கே ஹியூகி அவர் அம்மா மேலே பயங்கர கடுப்பில் இருப்பார். இவ்வளோ நாள் இவங்க எங்கே இருந்தாங்க, திடீர்னு எதுக்கு இப்போது இங்கே வந்திருக்காங்கன்னு அவருக்குள்ளாரே நிறையா கேள்வி கேட்டுக்கிறாரு. அவங்க இருக்கிற இடத்துல இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவங்க அம்மாட்ட கோச்சின்னு அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. இங்கே வந்து பார்த்தா புட்சர் அவருக்கு இருக்கிற ஹாலுசினேஷனை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காரு. அதை ஆனி கேட்டுட்டு நான் தான் அப்போவே சொன்னேன்ல அது ஒரு பாய்சன், டாக்டர்கிட்ட போய் காட்டினியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு புட்சர் கோவமாக நீ என்ன சொன்னாலும் என்னுடைய டீம் கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்டுட்டு நான் உன் கூட தனியாக பேசணும், ரூமுக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உன் கதை முடிஞ்சுது, நீ இனிமேல் இந்த டீமுக்கு தேவையில்ல, வெளியே போ, இல்லைன்னா நானே உன்னை வெளியே தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதே நேரம் இங்கே ஹோம்லேண்டர் அவருடைய பையனை மக்களுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹீரோவாக்க நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சிஸ்டர் சேஜுக்கோ அந்த ஐடியா எதுவுமே பிடிக்கல. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஐடியாவை ஹோம்லேண்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஐடியா ஹோம்லேண்டருக்கு பிடிச்சி போக அதையே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. இங்கே யார் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு அவர் டீம் மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ சிஸ்டர் சேஜை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு. இவளை பிடிச்சா உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சியையும் கிம்கோ 2 பேரையும் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. இங்கே ரைனை ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நிறையா ரிஹர்சல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே டீப் என்ன பண்ணுவார்னா சிஸ்டர் சேஜ் ஒரு தடவை சொன்னது அவருக்கு ஞாபகம் வரும். அதை அப்படியே போய் என்ன பண்ணுவார்னா ஆஷ்லி கிட்ட சொல்லுவார். இதை பேர் நீ என்கிட்ட இனிமேல் அப்படிலாம் பேசக்கூடாது, நான் உன்ன மாதிரி சாதாரணமான மனுஷன் கிடையாது, நான் ஒரு சூப்பர் ஹியூமன், ஆனால் நீயும் ஒரு சாதாரண மனுஷி, இனிமேல் என்கிட்ட அப்படியே பேச மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆஷ்லி எதுவுமே அழட்டிக்காமல் ரொம்ப சாதாரணமாக நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே டீப் நிறைய ஆஷ்லி பக்கத்தில் போய் நான் 7 கடலுடைய அரசன், நீ திரும்பவும் என்கிட்ட இப்படி பேசினா நான் உன்னோட டாய்லெட்டில் முக்கி உன்னை சாகடிச்சிருவேன்னு மிரட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஆஷ்லி செமையாக பயந்து அங்கேருந்து ஓடிடுறாங்க. இங்கேயோ டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் சிஸ்டர்ஸ் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே புட்சர் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு நீ ஆப்ரேஷனை வெளியே போன்னு சொல்ல அதெல்லாம் புட்சர் காதிலே வாங்காமல் நேராக உள்ளே போகிறாரு. அங்கே சிஸ்டர் சேஜ் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு நேராக போகிறாங்க. அங்கே பார்த்தா எல்லோரும் ஸ்டார் லைட்டர்ஸோடைய ஹேட்டர்ஸ் தான். சிஸ்டர் சேஜ் எதுக்கு அங்கே வந்திருப்பாங்கன்னா அந்த இடத்தோடைய லீடர் ஃபயர் கிராக்கர்ன்றவங்கள தி 7ல் சேர சொல்ல தான் வந்திருப்பாங்க. அதே நேரம் இங்கே ஹியூகியும் ஆனியும் ட்ரெயினை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ட்ரெயினுடைய அண்ணன் அங்கே வருவார். வந்து ட்ரெயினை அசிங்கப்படுத்திடுவார். அவர் பசங்கக்கிட்ட இவன் ஒன்றும் சூப்பர் ஹீரோலாம் கிடையாது, இவன் ஒரு டுபாக்கூரு, இவன் சொல்கிறத எதையும் நம்பாதீங்கன்னு சொல்லி அங்கேருந்து அவர் பசங்களையே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதனால் கடுப்பான ட்ரெயின் அங்கேருந்து வேகமாக எங்கேயோ ஓடி போயிடுறாரு. அவர் போனதுனால இவங்க 2 பேராலையும் அவரை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் சரி வந்த வேலை முடியலன்னு சொல்லிட்டு திருப்பியும் இவங்களுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கே போயிடுறாங்க. இங்கே சிஸ்டர் சேஜ் வலோரிக்கிட்ட வந்து நான் ஹோம்லேண்டருக்காக வேலை செய்கிறேன், உன்னுடைய சூப்பர் பவரை காட்டுன்னு கேட்குறாங்க. அதுக்கு வலோரி மொக்கையாக ஒரு ஆக்ஷன் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு சிஸ்டர் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. உடனே வலோரி இதை பாரு, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் இங்கே ஒரு பர்பஸோடு தான் இருக்கேன்,
எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு சாதாரண ஆளாக இருக்க ஆசை இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஆளாக ஆக தான் ஆசை. அதனால தான் இந்த மக்களை எல்லாரையும் ஒன்றாக்கி ஸ்டார் லைட்டர்ஸுக்கு எதிராக போராட விடுறேன்னு சொல்கிறாங்க. உடனே அதை சிஸ்டர் சேஜ் கேட்டுட்டு 9 மணிக்கு இன்றைக்கி டீப் ப்ளூ ஹாலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதை எம்எம் புட்சரும் கேட்டுட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ புட்சர் எம்எம் கிட்ட கேட்குறாரு, சிஸ்டர் சேஜிக்கு என்ன பவர்னு. அதுக்கு எம்எம், அவளுக்கு ஒரு பவரும் கிடையாது பிரெயினை தவிர அப்படின்னு சொல்ல, அதுக்கு புட்சர் அப்போ அவளை 4 தட்டு தட்டி உண்மையை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு சிஸ்டர் சேஜிக்கிட்ட போகிறாரு. அதை பார்த்துட்டு எம்எம், இதை பாரு, இது ஒரு ப்ரோட்டோகால்காக தான் பண்ணுறது, நீ ஒழுங்கு மரியாதையாக அங்கேருந்து கிளம்புன்றாரு. புட்சர் அதை கேட்குற மாதிரி தெரியல. அதனால் புட்சரை வெளியே பிடிச்சி தள்ளி போட்டு பொலன்னு பொழந்துட்டு புட்சர்கிட்ட சொல்கிறாரு, உன்னால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? நீ செய்கிற தப்பை எல்லாத்தையும் சரி செய்கிறது எனக்கு வேலையாக போச்சு. இந்த தடவையாச்சும் நாம் பழைய மாதிரி பிரதர்ஸ் ஆகிடுவோன்னு நினச்சேன். ஆனால் இது சரி வராது. நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எம்எம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே ஏ ட்ரெயின் ஹியூகி கிட்ட ஒரு பென்ட்ரைவை தராரு. அதில் ஸ்டார் லைட்டர்ஸ் நிரபராதின்றதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஹியூகி, இதை எதுக்கு என்கிட்ட தர கேட்குறாரு. அதுக்கு ஏ ட்ரெயின், நீ நினச்சிருந்தா என்னோடய ஃபேமிலிக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நீ அதை பண்ணலை. நீ ரொம்ப நல்லவனாக இருக்க. அதுக்காக தான் இந்த பரிசு, இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே அந்த ஸ்டண்ட்மேன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிற மாதிரி நடிக்கிறாரு. அப்போது அங்கே ரைன் வராரு. வந்து அந்த ஸ்டண்ட் மாஸ்டரை பிடிச்சி லைட்டாக தள்ளிவிட பார்க்குறாரு. ஆனால் ஹோம்லேண்டர் பின்னாடி நின்று ரைன்கிட்ட அவனை ஃபோர்ஸாக தள்ளுன்னு சொல்கிறாரு. ப்ரெஷரில் ரைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் வேகமாக அந்த ஸ்டண்ட் மாஸ்டரை தள்ளி விட்டுறாரு. அந்த ஸ்டண்ட் மாஸ்டரோ பறந்து போய் ஒரு செவுத்தில் இடித்து கூழாக செதறிடுறாரு. அதை பார்த்த ரைன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. ஐயோ, என்னடா ஃபஸ்ட்டு டைமே கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு. அங்கே இருக்கிற மக்களோ அதை பார்த்துட்டு இவன் சேவ் பண்ணானா இல்லை கொலை பண்ணானான்னு குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே எம்எம் எல்லாரும் அந்த டீப் ப்ளூ ஹாலுக்கு வராங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்கே நின்று ஒட்டி கேட்கறதுக்காக மைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சிஸ்டர் சேஜ் அங்கே வந்து அவங்க எல்லாரையுமே பிடிச்சிடுறாங்க. எனக்கு தெரியாமல் என்னை நீ ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் கிராக்கர்கிட்ட, இதை பாரு, இவங்க எல்லாரையும் நீங்கள் கொல்லணும், அதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆடிஷன், இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் தி 7ல் ஒரு மெம்பர்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தவனுக்கு ஐடிசிஸ் இருக்கும். அந்த ஐடிசிஸால் அவன் கண்ணை நோண்டிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து இவங்க அங்கே இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் இவங்க எத்தனை பேர் அடித்தாலும் அங்கே இருக்கிற ஒருத்தவன் க்ளோன் பண்ணிகிட்டே இருக்கான் அவனை. அதனால் இவங்களால் அவனை சமாளிக்கவே முடியல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து தப்பிச்சு இங்கே ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம். அங்கேயும் அவங்க வந்து அந்த பார்ட்டியவே ஒரு வழி பண்ணிவிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா இங்கே கிம்கோவை சமாளிக்கிற அளவுக்கு வளரியோவுக்கு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிம்கோ 4 பேர் குடிச்சிட்டு ரொம்ப போதையில் இருப்பாங்க. அதனாலேயே அவங்களால வளரியோவை சமாளிக்க முடியாது. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக அவங்கள அடித்து கீழே தள்ளி விட்ருவாங்க. ஆனால் இங்கே எம்எம் பரீட்சையால் அவங்கள சமாளிக்கவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் அங்கே க்ளோன் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து அங்கே புட்சர் வந்து எல்லாரையும் சராமரியாக அடித்து அதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ அந்த க்ளோன் பண்ணுறவனுடைய ப்ரைமையும் புட்சர் கொலை பண்ணிடுவார். அதனால் அங்கே இருக்கிற எல்லா க்ளோனுமே செத்து போயிடும். அதை பார்த்த வளரியோவோ அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுவாங்க. அதே நேரம் இங்கே ரைனும் நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு சோகமாக இருப்பார். அதை ஹோம்லேண்டர் பார்த்துட்டு, இதை பாரு, இதெல்லாம் சாதாரணமான விஷயம், எல்லாரையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது இன்னும் சொல்ல, அதுக்கு ரயன், ஆனால் அதுதான் நம்மளுடைய வேலையே அப்படின்னு ரயன் கேட்க, அதுக்கு ஹோம்லேண்டர், இதை பாரு, நீ ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது, இது மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நீ சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு கோவமாக. அதே நேரம் இங்கே பார்த்தா அந்த 2 ஸ்டார் லைட்டர்ஸையும் நிரபராதின்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனியுமே நான் ஸ்டார் லைட் திரும்பியும் உங்களுக்காக வந்துட்டேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ சொல்லியும் கேட்காம இருந்தவங்க இப்போ வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் புட்சர் எம்எம்மை பார்க்க வராரு. வந்து, நீ எனக்கு ரயனை சேஃப் செய்ய ஹெல்ப் பண்ணணும், நீ இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு எம்எம் சொல்கிறாரு, இதை பாரு புட்சர், என்னால் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இது ரொம்ப லேட் ஆகிடுச்சி, ஹோம்லேண்டர்லேருந்து உன்னுடைய பையனை எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைக்கிற, நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி எம்எம் கையை விரிச்சிடுறாரு.
புட்சரும் அதை கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதோட அடுத்த நாள் காலையில் வாட் கம்பெனிக்கு முன்னாடி ஸ்டார்லைட் ஹோம்லேண்டர் சப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் நின்று போராட்டம் மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தா ஹோம்லேண்டருக்கு ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் எதுவும் அவரால் பண்ண முடியாமல் கம்முன்னு சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, ஹோம்லேண்டர் புதுசாக 3 சூப்பர் ஹீரோஸை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவார். அதில் ரயனும் இருப்பான். இதெல்லாம் டிவியில் பார்த்துட்ருக்கிற புட்சர் எல்லாம் கொடுமடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. அப்போ கெஸ்லர் ஒரு மருந்தை கொடுத்து, இதை ரயன் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்துரு, அவன் மயங்கி விழுந்துருவான்னு அதை தராரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாரு. அது சரி, நீ எப்படி இதை ரயனுக்கு தெரியாமல் இதை கொடுக்க போகிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இங்கே ரயனுக்கு ஹோம்லேண்டர் பண்ணுற எதுவுமே பிடிக்கல. ரொம்ப சேடாக நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்த ஹோம்லேண்டரோ ரயனை ஸ்மைல் பண்ண சொல்கிறாரு. அதுவும் ஏதோ மிரட்டுற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் ரயனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் சிரிக்கிறாரு. இதுக்கப்புறம் எல்லாரும் 7 நாளுக்குள்ளார போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போது வெலரியாவை ஹோம்லேண்டர் பார்த்துட்டு இவளையும் அதில் சேர்த்தன்னு சிஸ்டர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு சிஸ்டர் சேட் சொல்கிறாங்க, இவளால் தான் ஸ்டார்லைட்டர்ஸோடைய ஹேட்டர்ஸை இன்னும் அதிகமாக்க முடியும், நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க, இவ தி 7க்கு கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க போயிடுறாங்க. இங்கே யூகி ஸ்டார்லைட் சப்போர்ட்டர் ஒருத்தர்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாரு. அது என்னென்னா, என்னால் என்னுடைய அப்பாவை பார்த்துக்கிற அதிகாரத்தை உங்களால் வாங்கி தர முடியுமான்னு. அதுக்கு அவர் சொல்லிடுறாரு, அது என்னால் முடியாது, நீங்கள் வேணும்னா உங்களுடைய அம்மா கிட்ட போய் பேசுங்க, அதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்பி கீழே போயிடுறாரு. அங்கே பார்த்தா ஒரு வயசான ஒரு கன்னை எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் குழந்தைங்கள துன்புறுத்துறீங்களாமே, அவங்கள நான் காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மேலே போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸோ அப்படிலாம் இங்கே நாங்கள் யாரையும் துன்புறுத்தலைன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே அவர் கேட்காம திரும்பி மேலே போக ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஃப்ரெஞ்சி அவருடைய கன்னை பிடுங்கி அவரை அடித்து போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க, ஃபயர் கிராக்கர்ஸ் இவ்வளோ ரூமரை நம்மளை பற்றி பரப்பி விட்ருக்காங்களான்னு. அதுக்கப்புறமா இங்கே மோர்கன் விக்டோரியா கிட்ட சூப்பர் ஹீரோஸ்லாம் நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கணும், இதுக்கப்புறம் அவங்களாம் வெறும் என்டர்டெய்னர்ஸாக மட்டும்தான் இருக்கணும், நம்மளுடைய ஆர்டருக்கு அவங்க எல்லாமே அடி பண்ணிடணும், அதனால் அவங்க இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, போலீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணணும்னு விக்டோரியா கிட்ட சொல்கிறாரு. விக்டோரியாவோ அவங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ தான், அவங்களுக்கு இதில் சுத்தமாக சம்மதமே கிடையாது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே அவர் டீம் மெம்பர்ஸ் கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாரு. அது ட்ரெயினை நம்ம இன்ஃபார்மர் ஆக்கிட்டா எப்படி இருக்கும், அவன் மூலயமா நம்ம எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹியூகி யாருமே ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. ஹியூகி சொல்கிறாரு, அவன் ஒன்றை கொலை கூட பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கு இதை பாரு, ட்ரெயின் தான் இதுக்கு முன்னாடியே ஸ்டார்லைட்டர்ஸ் நிரபராதின்றதுக்கான பென்ட்ரைவை நம்மகிட்ட கொடுத்தான், அவன் ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கான், ட்ரை பண்ணி தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாரு. டீம்மேட்ஸ் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க. உடனே அதுக்கான வேலையும் ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இங்கே ரயனோ கேம் விளையாண்டுட்டுருக்காரு. இப்போ புட்சர் அந்த டிவியை ஹேக் பண்ணி ரயன்கிட்ட பேசுகிறாரு. நீ என்னை பார்க்க இந்த அட்ரஸுக்கு வான்னு சொல்ல ஃபஸ்ட்டு ரயன் அதுக்கு ஒத்துக்கலை. ஆனால் அதுக்கப்புறமா ஒத்துட்டு அந்த அட்ரஸுக்கு கிளம்பி புட்சரை பார்க்க வராரு. இங்கே சிஸ்டர் சேஜோ ஆஷ்லியோடைய சிஇஓ பதவியை ஹோம்லேண்டர்கிட்ட சொல்லி பறிச்சிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஆஷ்லி அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறமா சிஸ்டர் சேஜ் சொல்கிறாங்க, 2 நாளுக்கு முன்னாடி க்ரைம் அனாலிட்டிக்ஸ்லேருந்து வேல்யூபுளான ஒரு ஃபுட்டேஜ் யாரோ நம்மக்கிட்டேருந்து எடுத்து ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸ் கிட்ட தந்திருக்காங்க. அந்த ஃபுட்டேஜால் தான் அந்த ஸ்டார்லைட்டர்ஸ் 2 பேரையும் நிரபராதின்னு நிரூபிக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, அந்த ஃபுட்டேஜ் எப்படி வெளியே போச்சு? டீப் தான் க்ரைம் அனாலிட்டிக்ஸோடைய ஹெட்டு, அவனை தாண்டி அது வெளியே போயிருக்காது. அப்படி வெளியே போயிருக்குன்னா நம்ம டீமுக்குள்ளாரையா ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குது. இதுக்கப்புறம் டீப் அதுக்கு இன்சார்ஜாக இருக்க வேணாம் அப்படின்னு ஹோம்லேண்டர்கிட்ட சொல்ல, ஹோம்லேண்டர் டீப்பை அந்த க்ரைம் அனாலிட்டிக்ஸ்லேருந்து தூக்கிடுறாரு. அதனால் டீப்புக்கு சிஸ்டர் சேஜ் மேலே செம கடுப்பாயிடுது. அப்படியே இங்கே திரும்பி அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் ட்ரெயினுக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருப்பார். அதனால் ட்ரெயின் தான் நினச்சிப்பாருன்னா, ஐயோ இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் போல இது, இன்றைக்கி செத்தோன்னே செமையாக பயந்துட்டுருப்பார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துலேருந்து ஹோம்லேண்டர் நவந்த உடனே தான் அவருக்கு அப்பாடான்னு சொல்லிட்டு மூச்சே வரும். ரிலாக்ஸாக மூச்சை விட்டுட்டு
உட்காந்துட்ருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும். அதில் அவருடைய அண்ணன் நம்ம பேச முடியுமான்னு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு அவங்க அண்ணனை ட்ரெயின் பார்க்க போகிறாரு. அதே நேரம் இங்கே புட்சர் ரைனுக்கு அந்த மருந்தை எப்படியாவது கொட்டணும்னு சொல்லிட்டு அவரே ஒரு பிஸ்கட்டை குக் பண்ணிகிட்ருக்காரு. அதே நேரம் இங்கே ரைனும் சொன்ன மாதிரி அந்த அட்ரஸுக்கு வந்துடுறாரு. வந்த உடனேவே அந்த பிஸ்கட் எடுத்து ரைன்கிட்ட புட்சர் கொடுக்க, ரைன் எனக்கு பசிக்கலை இப்போ வேணான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்றாரு. சரி அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு புட்சர், சரி வாயா நம்ம 2 பேரும் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு ரைனை கூட்டிகிட்டு கேம் விளையாடுறாரு. அப்போ புட்சர்கிட்ட ரயன் சாவ போகிறத நினச்சி உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர் ஃபஸ்ட்டு எனக்கு அதெல்லாம் நினச்சி எந்த பயமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துட்டு கடைசியாக ஒத்துக்கிறாரு. எனக்கு சாவ போகிறத நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது. நான் அந்த உலகத்தை விட்டு எதுவுமே சாதிக்காமல் போக போகிறேன். அதுவும் பெக்காவுடைய பையன் ஒன்றா ஒரு நல்ல இடத்துல வைக்க முடியாமலே போயிடுவோன்னு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ரயன், எனக்கு ஹோம்லேண்டர்கிட்ட இருக்கவே பிடிக்கல. அவரால் நான் ஒருத்தனை கொன்னுட்டேன். ஆனால் அதெல்லாம் நினச்சி அவருக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. அவர் இந்த அளவுக்கு சேடிஸ்டாக இருப்பாருன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரயன் புட்சர்கிட்ட கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. உடனே அதை பார்த்த புட்சர் அவர் வச்சிருந்த அந்த பிஸ்கட்டை எடுத்து டஸ்ட்பினில் கொட்டிடுறாரு. அதை ரைன் பார்த்துட்டு எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு கேட்க, அதுக்கு புட்சர், இதில் நான் சர்க்கரை ரொம்ப அதிகமாக கலந்துட்டேன், இது நல்லாவே இருக்காது, நம்ம வேறு செஞ்சுக்கலாம்னு சொல்லி ரைனை சமாதானப்படுத்துறதுக்காக, நீ வேணால் வாங்க நம்ம திரும்பவும் இன்னொரு ஆட்டம் ஆடலான்னு சொல்லி அவர் கூட இன்னொரு விளையாட்டு விளையாடுறாரு. ரைனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் விளையாட போவேன். அதுக்கப்புறமா இங்கே ட்ரெயின் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வராரு. அவர் அண்ணன் வர சொன்னதுனால தான் அவர் அங்கே வந்திருப்பார். ஆனால் அங்கே வந்து நிற்கிறதோ ஒருவர். இவர் தான் அவருடைய அண்ணன் ஃபோனை ஹேக் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பார். பார்த்த உடனே ட்ரெயின், நீ எதுக்கு என்னை வர சொன்ன? நான் நினச்சா இந்த கிரவுண்டு முழுக்க உன்னுடைய முகத்தை திரிக்க விட முடியும், தெரியும்லன்னு கிட்ட கேட்க, அதுக்கு அது எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது என்னென்னா, எங்களுக்கு வந்து நீ இன்ஃபார்மராக மாறணும். அங்கே வாட்டில் என்னென்னலாம் நடக்குதுன்ற எல்லாத்தையும் எங்களுக்கு நீ இன்ஃபர்மேஷனாக தரணும்னு சொல்ல, அதுக்கு ட்ரெயின், உனக்கு நான் இன்ஃபார்மராக மாறணுமா? நான் ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்குறாரு. அதுக்கு நீ இதுக்கு முன்னாடியே ஸ்டார்லைட் கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் தந்திருக்க. அது நீ தந்ததுனால தான் இன்றைக்கி 2 பேர் வெளியில் இருக்காங்க. அது மட்டும் ஹோம்லேண்டருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல? கேட்க, அதுக்கு ட்ரெயின், அந்த ஃபுட்டேஜ் யார் அந்த ஃபுட்டேஜை யார் எடுத்தாங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அவங்கள ஹோம்லேண்டர் கொன்னுடுவான். ஆனால் அது என்னோடய பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன்னு ட்ரெயின் சொல்லிடுறாரு. அதை பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க, கிளம்ப வேண்டியதானன்னு ட்ரெயினை பற்றி கேட்குறாரு. அதுக்கு ட்ரெயின் எந்த பதிலுமே சொல்லாமல் அங்கே நின்றுட்டுருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அதே நேரம் இங்கே சிஸ்டர் சேஜ் க்ரைம் அனாலிட்டிக்ஸில் இருக்கிற ஒருத்தவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இதை பாரு, நீ உண்மையை சொன்னால் போதும், நான் உன்னை விட்டுடுறேன், நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களோ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஸ்டார்லைட் ஹவுஸுக்கு நீ ஃபோன் கால் பண்ணியிருக்க? நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் நீ 1 மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்கன்னு காட்டுது, அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, நான் வந்து ஸ்டார்லைட் ஹவுஸுக்கு சில துணிகள்லாம் டொனேஷன் பண்ணேன், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹோம்லேண்டர் அவங்களுடைய பாடியை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, அப்புறம் ஏன் உங்களுக்கு இதயம் வந்து இவ்வளோ வேகமாக துடிக்குதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் பயந்துகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது, உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர்கிட்ட 1 வீக்கு முன்னாடி ஸ்டார்லைட் எனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு நம்பரை ட்ராக் பண்ணணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹோம்லேண்டர் அவருடைய ரேசர் பீம் மூலயமா அவங்கள சாவடிச்சிடுறாரு. அதை சிஸ்டர் சேஜ் பார்த்துட்டு, எதுக்கு அவளை கொன்ன, அவகிட்ட வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கோம், நீ அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டியேன்னு ஹோம்லேண்டர்கிட்டயே கோவப்படுறாங்க. அதுக்கு ஹோம்லேண்டர், என்னால் அவ்வளோ பொறுமையெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதை பார்த்துட்டு ஆஷ்லியோ பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளாரையும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கும், அதனால தான். அதுக்கப்புறமா இங்கே ஸ்டார்லைட் ஃபயர் கிராக்கருடைய ரூமுக்குள்ளார எப்படியோ தெரியாமல் உள்ளே வந்துடுறாங்க. அங்கே வந்து ஃபயர் கிராக்கர்கிட்ட, உனக்கு என் மேலே அப்படி என்ன கோவம், எதுக்கு என்ன நீ இப்படி இருக்கிறன்னு அவங்கக்கிட்ட கேட்க, அப்போ தான் அவங்க அதுக்கான பதிலை சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேருமே ஒரே பேஜன் சர்க்கியூட்டில் தான் 3 வருஷமாக இருந்தோம். அந்த நேரம் என்ன எல்லாருமே ஸ்பாக்கில் இருந்தால் சொல்லுவாங்க. அந்த நேரம் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு, அதில் நான் காட் பிளஸ் யூ அமெரிக்கா பாடினேன். அதை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். நீ நானும் தான் ஃபைனல்ஸில் மோதணும்.
அந்த ஃபைனல்ஸில் நான் ஜெயிச்சுட்டு எல்லோரும் முன்னாடியும் போய் நின்று ப்ரைஸ் வாங்கும்போது என்னை பார்த்து எல்லோரும் ரொம்ப கேவலமாக சிரித்தாங்க. அது எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா நீ நான் ஜட்ஜஸ் கூட படுத்து தான் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சேன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சுருந்த. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்கிட்ட கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உன்னை மாதிரி கொழுத்து போனவங்கிட்டலாம் நான் பேச மாட்டேன். உன்னை மாதிரி ஒரு குப்பையால் வேறு எப்படி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்க முடியும் சொல்லு பார்ப்போன்னு நீ என்கிட்ட கேட்ட. அப்போ எனக்கு வெறும் 13 வயசு தான். உன்னால் நான் அந்த கேம்பை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஆனால் நான் வெளியே வந்ததுக்கப்புறமே கூட அது என்னை விடாமல் துரத்துச்சு. நான் எந்த அளவுக்கு அது இல்லைன்னு மறுத்தனோ அந்தளவுக்கு எல்லோரும் அதை நம்பினாங்க. அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு ஸ்டார்லைட்டை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதெல்லாம் ஸ்டார்லைட் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு, அதுக்கெலாம் காரணம் என்னுடைய அம்மா தான். அப்போதைக்கு எனக்கு இறக்கமே இல்லாமல் இருக்கணும்னு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு பயங்கரமாக ஃபயர் கிராக்கர்கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் ஃபயர் கிராக்கரோ மனிதர்கள் மாற மாட்டாங்க, நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்னோ டான்ஸ் ரிஹர்சல் நடந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஹியூகி வராரு. ஹியூகியை பார்த்துட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் எங்கே, நீ ஒருத்த மட்டும்தான் இருக்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹியூகி, யாரும் வரல, நான் ஒருத்த மட்டும் தான் வந்திருக்கேன். சரி அதெல்லாம் விடு, இங்கே விக்டோரியா வரப்போகிறதா உனக்கு யார் சொன்னா? உன்னுடைய இன்ஃபார்மர் யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு என்னோடய இன்ஃபார்மர் ட்ரெயின்னு சொல்கிறாரு. அதை ஹியூகி கேட்டுட்டு, யோ அவன் கூட எப்போ நீ ஜாயின் அடிச்ச, இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம், முதல்ல வாங்கி கிளம்புவோன்னு ஹியூகி சொல்கிறாரு. அதுக்கு இதை பாரு, நான் தான் இந்த ஆப்ரேஷனுடைய இன்சார்ஜ், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருக்க சொல்கிறாரு. அந்த நேரம்னு பார்த்து விக்டோரியா அந்த இடத்துக்கு வராங்க. விக்டோரியாவை பார்த்த உடனே ஹியூகி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பைப் மேலே ஏறி அது வழியாக விக்டோரியா, ஹோம்லேண்டர், சிஸ்டர் சேஜ் 3 பேரும் நின்று மீட்டிங் போடுற இடத்துக்கு மேலே நின்றுட்டுருக்காரு. அப்போ விக்டோரியா ஹோம்லேண்டர்கிட்ட, ஃபயர் கிராக்கரை எதுக்கு D7 சேர்த்திங்க, அவன் தான் அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குறாங்க. சிஸ்டர் சேஜ், ஃபயர் கிராக்கரால் மட்டும்தான் ஸ்டார்லைட்டை அழிக்க முடியும். ஸ்டார்லைட் அழிக்கிறது ஒரு சின்ன எரிக்கல் விழுற மாதிரி தான், கூடிய சீக்கிரம் ஒரு எரிமலையை வெடிக்க போகுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ராபர்ட் சிங்கரை பதவியிலேருந்து விலகிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சிஸ்டர் சேஜ் சொல்கிறாங்க. அதுக்கு விக்டோரியா, சரி அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சிஸ்டர் சேஜ், பியூரோ ஆஃப் சூப்பர் ஹியூமன் அஃபேர்ஸை கலைக்கணும், டிஃபண்ட் தி சூப்ஸ் இயக்கத்தை கலைக்கணும், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் சூப்பர் தியரியை சொல்லிக் கொடுக்குற எல்லா ஆசிரியர்களையும் கல்லூரியிலேருந்து நீக்கணும், அண்ட் ஒரு ஊர்லேயும் ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கணும், அதோட முக்கியமாக போலீஸ்லாம் அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. அதே நேரம் ஹோம்லேண்டர் விக்டோரியா கிட்ட, நீ ஒயிட் ஹவுஸ்குள்ளே போனதுக்கப்புறம் உன்னை நீ ஒரு சூப்பர் ஹீரோவாக வெளிக்காட்டிக்கணும்னு சொல்கிறாரு. அதை விக்டோரியா கேட்டுட்டு, ஏன்னா நான் ஒரு சூப்பர் ஹீரோவாக எப்பயுமே வெளிக்காட்டிக்க மாட்டேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரம் அவனுக்கு இன்னொன்று தெரியுமா, ராபர்ட் சிங்கரும் மிலிட்ரியுமே 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. நம்ம அவங்களை எதிர்த்தா கண்டிப்பாக அவங்க நம்மளை அழிச்சிருவாங்க, நம்மளால் அவங்கள ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹோம்லேண்டர், இந்த பாரு, நீ எதுக்காக பிரசிடெண்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுற, என்ன வெறும் அதிகார ஆசைக்காகவா, இல்லை டேடி ஸ்டான் கிட்ட உன்னை நீ ப்ரூஃப் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறியா? எனக்கு தெரியும் அவன் உன்னுடைய மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான்னு, ஆனால் நீ இப்போது உன்னுடைய பொண்ணுக்காக வச்சோம் பெட்டராக இருந்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹியூகியோடைய வேர்வை ஹோம்லேண்டருடைய ஷோல்டரில் பட்டுடுச்சு. அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்த உடனே அது ஹியூகியோடதுன்னு தான் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச உடனே அவருடைய லேசர் பீமால் அந்த பைப்பை ஓட்ட போட்டு மேலே எட்டி பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளார ஹியூகி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடி போய்டுறாரு. ஆனாலுமே ஹோம்லேண்டருக்கு மைனூட்டான சத்தம் கூட ரொம்ப நல்லா கேட்கும். அதனால் அவர் கரெக்டாக எல்லா இடத்துலையுமே எய்ம் பண்ணி அடிக்கிறாரு. இவர் இப்படி எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, ஃபோக்கஸ் லைட்டை அவர் கண்ணில் திருப்பி விட்ருவார். அதனால் கண்ணு கூசி ஹோம்லேண்டர் தரையில் பார்ப்பார். அந்த நேரம்னு பார்த்து அங்கே ரிஹர்சல் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மேலே அந்த ரேசர் லைட் பட்டு அவங்க உடம்பு கட்டாக கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போ அங்கே ஜீசஸ் வேஷம் போட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற எல்லாரையுமே ஹோம்லேண்டரை விட அதிகமாக கொலை பண்ணிடுறாரு. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற விக்டோரியா, இதுக்கு மேலே இங்கே சரி வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரம் இங்கே யூகி எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாமல் எல்லா கதவையும் அடித்து பார்க்குறாரு. ஆனால் எந்த கதவுமே திறக்கல. கடைசியாக ஒரு கதவு மட்டும் ஓப்பன் ஆகிடுது.
அதை திறந்து வெளியில் வந்து பார்த்தா அதுவும் மொட்டை மாடி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முழிச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அங்கே ஹோம்லேண்டருமே வந்துடுறாரு. ஆனால் ஹோம்லேண்டர் வந்து பார்க்குற நேரம் யூகி அந்த இடத்துல இல்லை. அவன் எங்கே போனானே தெரியாததுனால ஹோம்லேண்டர் பயங்கர கோவத்தில் பறந்து அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா யூகி எங்கே தான் வந்திருப்பாருன்னா ட்ரெயின் அவரை காப்பாற்றி இங்கே கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கேருந்து வேக வேகமாக யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. யூகியோ அங்கேருந்து நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்து அவங்க அம்மா கிட்ட, ஏம்மா என்ன அன்றைக்கி தனியாக விட்டு போனீங்க, அதுக்கு என்ன காரணம் எனக்கு இப்போது தெரிஞ்சாகணும்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவங்க, நான் அப்போ போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனில் இருந்தேன், அதனால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, அது ரொம்ப வலிக்கும், என்னால் அந்த வலியை தாங்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 6 மாதம் 1 வருஷத்தில் இது சரியாக போய்டுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கோ அதெல்லாம் சரியே ஆகலை. நான் ஒரு ட்ரெஸ் மாட்டும்போது கூட எனக்கு ரொம்ப வலிக்கும். அதனாலேயே நான் அன்றைக்கி நைட்டே 40 தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டேன். ஆனால் அந்த மாத்திரையை போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அது வாந்தியாக வெளியே வந்துடுச்சு. அதுக்கடுத்த நாள் காலையில் தான் நான் உன்னை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யூகி கேட்டுட்டு, சரி அதெல்லாம் ஓகே, ஏன் அதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒரு ஃபோனுமே பண்ணலைன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க, நான் அப்பப்போ ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் உன்னுடைய அப்பா தான் ஃபோனை எடுக்கவே இல்லை. அவர் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தார். உன்னுடைய அப்பா நான் ஒரு அம்மாவாக இருக்கவே தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நானுமே உனக்கு ஃபோன் பண்ணுறத நிறுத்திட்டேன். எனக்கு தெரியும் நீ என் மேலே ரொம்ப கோவத்தில் இருப்பேன்னு. அதுக்காக நீ என்னை மன்னிக்கணும்னு நான் உன்கிட்ட கேட்க போகிறதில்ல. ஆனால் நான் உன்னை இப்படி தனியாக தவிக்க விட்டதுக்கு என்னை ரொம்ப மன்னிச்சிருன்னு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. அதனால் யூகியோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சமாதானமாகவுமே ஆயிடுறாரு. இவர் சமாதானமான அதே நேரத்தில் இங்கே ஜோய் கெஸ்லர் புட்சர்கிட்ட, எனக்கு அந்த மயக்க மருந்து அவ்வளோ சாதாரணமாக கிடச்சிச்சின்னு நினச்சிக்கிட்டியா, அதை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ ஏன் அவனுக்கு அந்த குக்கீஸை தரலன்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர் அவன்கிட்ட ஆசையாக பேசிகிட்டு இருந்தான், நம்ம அவனை பேசி வர வச்சிடலாம், அவனுக்கு எந்த மருந்தும் தர தேவையில்லைன்னு கெஸ்லர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு கெஸ்லர், இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, அதை விட உனக்கு எவ்வளோ டைம் இருக்குது, நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடே இருக்க போகிற, அன்றைக்கி நீ என்கிட்ட கேட்டல என்னால் அவனை ட்ரெயின் பண்ண முடியுமான்னு, என்னால் கண்டிப்பாக அவனை ட்ரெயின் பண்ண முடியும். ஒருவேளை அவன் இந்த போரில் ஹோம்லேண்டரை எதிர்த்து ஜெயிச்சிட்டானா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். உன்னால் எவ்வளோ சீக்கிரம் ரைனை கூட்டிகிட்டு வர முடியுமோ கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இங்கே ஹோம்லேண்டர் அவருடைய பெட்டில் உட்காந்து எதையோ யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ரைன் அந்த இடத்துக்கு வராரு. ரைனை பார்த்துட்டு ஹோம்லேண்டர், நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்க, அதுக்கு ரைன் வந்து, நான் ஹாட் டாக்ஸ் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹோம்லேண்டர், நீ பொய் சொல்கிற, நீ புட்சரை பார்க்க தான் போயிருந்த, அவனுடைய வாசனை உன் மேலே நல்லாவே வருது, அவன் எக்கடி கெட்டு போனான், உனக்கு என்ன, இங்கே உனக்கு உன்னுடைய அப்பா நான் எல்லாமே செஞ்சு தந்திருக்கேன், ஆனாலும் நீ ஏன் முதுகு பின்னாடி குத்துற, எனக்கு துரோகம் பண்ணுற, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு ரைன்கிட்ட ரொம்ப சோகமாக கேட்குறாரு. எனக்கு புட்சரை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் போனேன்னு சொல்கிறாரு. அதை ஹோம்லேண்டர் கேட்டுட்டு, புட்சர் எப்போ பார்த்தாலும் அவனே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஒரு கிளாஸை தூக்கி கண்ணாடி மேலே அடிச்சிடுறாரு. அதை ரைன் பார்த்துட்டு அங்கேருந்து வேக வேகமாக ரூமுக்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திட்டு படுத்துக்கிறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்தா ஹோம்லேண்டருக்கோ இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது. இப்படி இவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆன நேரத்தில் இவருக்கு ஹாலுசினேஷன் மாதிரி வருது. அந்த உடஞ்ச கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறாரு. அங்கே இவருடைய ஆள் மனசு இவர்கிட்ட பேசுது. அதுங்க என்ன சொல்லணும்னா, நீ வீக் ஆகிட்ட, உனக்கு அன்பு தேவைப்படுது, ஆனாலும் ரைனோ உன்னை வெறுக்கிறான், நீ இப்போ என்ன பண்ண போகிற, உன்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே உன்னை பிடிக்கல, உன்னை எல்லாருமே வெறுக்கிறாங்க, ஆனால் நீயோ பாசத்துக்காக ஏங்குற, ஆனால் நீயோ இந்த அன்பு மேலே இருக்கிற இயக்கத்தை ஒரேடியாக அழிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்க, உனக்குள்ளார இருக்கிற மனித தன்மையை நீ தாண்டுற வரைக்கும் உன்னுடைய உண்மையான தன்மை வெளிவராது, இப்படி உன்னுடைய உண்மைத்தன்மை வெளிப்படணும்னா நீ தொடக்கத்துக்கே போகணும் அப்படின்னு அவருடைய ஆள் மனசு சொல்லுது. அதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, இதுக்கு முன்னாடி அவர் சின்ன வயசில் இருந்த அந்த லேபுக்கு நேராக கிளம்பி போகிறாரு. அதோட எபிசோட் 3 முடியுது. இதுக்கப்புறமா எபிசோட் 4 தான் இவர் என்ன பண்ண போகிறாருன்றது நமக்கு தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.